அண்மையில் எங்கட பக்கத்துல பாதைகள் போட்டிருக்கு, பாடசாலைகள் அமைச்சிருக்கு, புது பாலம் கூட அமைச்சிருக்கு. எனக்கு சில நேரம் ஊருக்கு போக வேணும் போல இருக்கு. வேற வேற வேலைகள் கூட, அதனால ஊருக்கு போறதும் தாமதமாகுது. அடுத்த பாடசாலை விடுமுறை தொடங்கிக்க பிள்ளைகளோட ஊருக்கு போக வேணும். அடுத்த விடுமுறைக்கு அவரும் இலங்கைக்கு வாரார். இந்த நாட்களில் எங்கட ஊருக்கு மின்சாரம் தரவும் தொடங்கி இருக்கிறாங்களா. வருடக்கணக்கான இந்த உள்நாட்டு யுத்தத்தால எங்கட ஊர் பின்னுக்கு போயிருக்கு. இது கொழும்பு வாழ்க்கையை பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த நாட்களில் அப்பா உழைச்ச பணமெல்லாம் கப்பமாக செலுத்த வேண்டி இருந்துச்சு. நல்ல வேலை அப்பா என்ன கொழும்புக்கு அனுப்பினது. அதனால படிச்சேன்னா இந்த பயங்கரவாதிகளால் ஏற்பட்ட அழிவு எங்களுக்கு, எங்கட ஊர்ல இருந்த சந்தோஷம், கலாச்சாரம், நாகரீகம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இதனால எங்கட குழந்தைகளுக்கு நாங்கள் கண்ட சந்தோஷங்கள் கிடைக்க இல்லை. புலிகளால எங்களில் சிலருக்கு விருப்பமான தொழில் துறைக்கு கூட போக முடியாமல் போச்சு. ஆனால் கொழும்பில் இருக்கிற நாங்கள் இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கல. நான் மாலையில வீட்டுக்கு போறது என்ற பிள்ளைகளின் சிரித்த முகத்தை பார்க்க. அந்த புன்னகைதான் என்ற வாழ்க்கைய வெளிச்சமாக்குது. இந்த விளக்குகள் இருளை போக்குது. இந்த விளக்குகள் ஒளிர்றது போல இந்த நாடு ஒளி பெற வேணும். தீயவை ஒளிய வேணும், ஒளி பிறக்க வேணும். இங்கே எரிகிற விளக்குகள் வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு காங்கேசன்துறைக்கு ட்ரெயின் போகும் அந்த நாள் மீண்டும் பெற வேணும். அந்த நாளில் முதலாக போற ட்ரெயினில் நான் எனது 2 குழந்தைகளோட அங்க போக வேணும். இங்க ஏற்றிய விளக்குகளை அங்கேயும் ஏற்ற எனது உறவினர்கள் அனைவரும் அங்க ஒன்று கூட வேணும். அதுதான் எனது கனவு. அந்த கனவு நனவாகும் வேளையில எனது நாட்டிலும் விளக்குகள் ஏற்ற ஒளி வீச வேணும். Hey!